கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் விவசாயிகளின் மாங்காய்களை சாலையில் கொட்டி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து விவசாயி சிவகுமாருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு விவசாயிகளின் கோரிக்கையும் குமுறல்களை பற்றி நன்கு அறிந்த சிவகுரு அப்படின்ற ஒரு விவசாயி தற்போது நம்ம சில கேள்விகள் கேட்கலாம். வணக்கம் சார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எத்தனை ஏக்கர் நிலப்பரவில் விவசாயம் நடைபெற்றுள்ளது சார்? கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னே பார்க்கும்போது சுமார் ஒரு 45,000 ஹெக்டேர் சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க. கடந்த ஆண்டு ஏன்னா விளைச்சல் இல்லாத கடந்தால சுமார் ஒரு 5,000 ஹெக்டேர் போயிடுச்சு. இப்போ தற்போது பார்க்கும்போது ஒரு 35,000 ஹெக்டேர் சுமார் இருக்கும், உள்ளதாக இருக்குமே தவிர வெளியே இல்லை சார். இதே நம்பி பார்க்கும்போது ஒரு 1 லட்சம் விவசாயிகள் நம்பி வாழ்வாதாரமாக நம்பியிருக்காங்க. இதனால் பார்க்கும்போது கடந்த ஆண்டு விளைச்சல் இல்லை, ரெண்டாவது விலையும் கடைசியில் ஏற்றிட்டு அதர் மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் விலையை கொடுத்தாங்களே தவிர, ஆந்திராவில் வாங்கிட்டு விலையை கொடுக்குறாங்களே தவிர நம்ம மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு விலையே கொடுக்குறதில்ல சார். ஏன் மரத்திலேயே பழுத்து அழுகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்குது? மாவட்டத்தில் முழுவதுமே மாமரங்களில் மாம்பழங்கள்லாம் அழுகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? இந்த ஆண்டு பல கஷ்டங்களை சந்தித்து நகையெல்லாம் வச்சுட்டு நிறைய பேர் சிறு குறு விவசாயிகள் தான் விவசாயிகளே இருக்காங்க. விளைச்சல் சரியான நேரத்தில் பருவமழை வந்ததான் ஒரு காரணம். இதை பார்க்கும் விளைச்சல் நிறைய இருக்குது. ஆனால் இவங்க எக்ஸ்போர்ட் ஆகலைன்ட்டு முத்தரப்பு மீட்டிங் நடத்தியும் விலையை கொடுக்கல. ஸோ இன்றைக்கி 3,000 ரூபாய் ரேஞ்சில் தான் கொடுத்துட்ருக்காங்களே தவிர பெயரளவில் தான் ரேட்டை சொல்கிறாங்களே தவிர அவங்க செயல்படுறதில்லை. ஏன்னா முற்றிலும் வியாபாரிகளை நம்பி தான் மாங்குள் நிறுவனத்துக்கார கொடுக்குறாங்க. ஒரு நேரடியாக விவசாயிக்கிட்டே அவங்க வாங்கிறதில்ல, போனாலும் விலை கம்மியாக தான் கொடுக்குறாங்களே தவிர இந்த மாதிரி சூழ்நிலையில் அறுக்கிற கூலி கூட இல்லைங்க. ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் பார்த்திங்களா செலவே எங்களுக்கு 30,000 ரூபா ஆகுது மானாவாரிக்கு. அதே சொட்டு நீர் போட்டு நாங்கள் நிறைய முறையாக பராமரிக்கும் போது ஒரு 60,000 வரைக்கும் செலவாகுது சார். இதனால தான் தற்போது அறுக்கிற கூலி கூட கிடையாது. ஏன்னா அறுக்கிற கூலியே இன்றைக்கி லேபர் சார்ஜ் பார்க்கும்போது நிறைய அதிகமாச்சு. வாடகை அதுக்கு பேசாமல் தோட்டத்திலே விட்டுடலாமான்ற மாதிரி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அழிஞ்சிருச்சு தான் சொல்லணும். அறுவடை காலன்றத மரம் அறுவடை காலம்னு தான் சொல்லணும். மரத்துங்களை தான் அறுவடை பண்ணுறாங்க. இதுக்கு மேலே நான் 3,000 ரூபாய் ரேஞ்சில் தான் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க வியாபாரிங்க. அது அவங்களும் இப்போ அறுத்துட்டு போனால் சுமார் 1 டன் அறுத்துட்டு போனாங்களாம். அதில் ஒரு 200 கிலோ கழிக்கிறாங்க. அதே மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆந்திராவில் சூட்டுன்றதே கிடையாது. 1000 கிலோவுக்கு நம்ம மாநிலத்தில் நம்ம மாவட்டத்தில் 50 கிலோ சூட்டுன்றாங்க. அதே ஆந்திரா கவர்மெண்ட்டில் சூட்டுன்ற 1000 ஒரு டன் 1000னா 1000 எடுத்துக்கிறாங்க சார். அந்த எந்த கூலிக்கு கூட கட்டுப்படி ஆகலை. ஃபேக்ட்ரிக்கார போனால் வியாபாரிகளும் லைனில் நின்று பார்க்கலாம் எடுத்துக்கலான்னா. ஏன்னா ஒரு 5 மணி நேரம் ஒரு 8 மணி நேரம் போனால் வாடகை பேசிகிட்டு இருப்போம். சுமார் ஒரு 5,000 வச்சுக்கலாம். இன்னும் கூடுதலாக டைம் ஆகும்போது இன்னும் வாடகை அதிகமாக கேட்குறாங்க. வாடகைக்கே கொடுக்க முடியாத சூழ்நிலை. என்ன அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? ரோடு வர தான் கொட்டிட்டு போகணும். ஏன்னா நிறைய ஃபேக்ட்ரியில் போய் பாருங்கள், அதர் ஸ்டேட் வண்டி தான் இருக்குது. ஆனால் நம்ம இதுக்கு கண்டிப்பாக இல்லை. சில விவசாயிகள் சங்கம் சமரசம் பண்ணிடுறாங்க மாங்குள் நிறுவனம். அதுவே ஒரு முக்கிய காரணம். ரொம்ப வாழ்வாதாரமே இதுதான் சார், இழந்துருச்சு தான் சொல்லணும். ஏன் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இது கண்டுகொள்வதில்லை? மெயினாக மாநில அரசு தான் அதுக்கு காரணம் சார். மாவுக்குன்னு பராமரிப்புன்னு ஒரு திட்டம் போட்டாங்க. அந்த மருந்தை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்களே ஒரு ஏக்கரை கொடுக்குறேன், அந்த மருந்தை வச்சு கண்டிப்பாக செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக செஞ்சு காட்ட முடியாது. தயவு செஞ்சு இந்தியாவினுடைய முதுகெலும்பே விவசாயன்றீங்க. விவசாயத்தை நெஞ்சில் குத்துறது பதில் நீங்கள் முதுகில் குத்து அரசாங்கம். தயவு செஞ்சு வருங்காலத்தில் மாண்புமிகு தமிழக முதலி இவ்வளவு செய்தித்தாள்கள் டிவிலையும் கொடுக்கும்போது எங்களுடைய ரத்த கண்ணீரை துடைக்க யாருமே இல்லை என்றதான் கஷ்டமாகுது. எல்லாமே அரசியலை தான் ஆக்குறாங்களா தவிர சார் விவசாயிகளை கண்ணீரை துடைக்குவதற்கு யாருமே இல்லை. உங்களுக்கு தேவை அரசியல் ஓட்டு, அதுதான் எதிர்பார்க்குறீங்க எல்லா கட்சிக்காரும். உண்மையான விவசாயிகளை தயவு செய்து அந்த ரத்த கண்ணீரை துடைக்க முன் வரணும் தமிழக அரசுன்னு தான் நாங்கள் கேட்டுக்கிறோம் சார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கணேஷுடன் ரமேஷ், போச்சம்பள்ளி.